students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 6 trigonometry lessonல உள்ள exercise 6.4ல உள்ள 6th sum பார்க்கலாம். 6th sum பாருங்க. 3 villages A, B and C can see each other using telescope across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. Angle of depression of B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate the vertical height between A and B. Second வந்து the vertical height between B and C. tan 20 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க, √3 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு 3 villages இருக்கு, A, B, C. அப்படி நமக்கு 3 villages இருக்கா. சோ அதுல வந்து A and B யோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. A and B னா இங்க இருந்து நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 8 km. அதே போல B to C வந்து 12 km கொடுத்திருக்காங்க. angle of depression of B from A is 20 degree ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது A ல இருந்து B க்கு வந்து 20 degree depression, அதாவது மேல இருந்து கீழ வருதாம், 20 degree கீழ வருதாம். and the angle of elevation C from B is 30 degree. சோ அப்ப B ல இருந்து elevation மேல நோக்கி போகுது, 30 degree மேல நோக்கி C நோக்கி போகுது. அப்படினா vertical height between A and B and vertical height between B and C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு 3 villages இருக்கு. இதுல வந்து A இருக்கு, இங்க வந்து B இருக்கு, இங்க வந்து C இருக்கா. இது A, B, இது C ன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த லைன் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா? B, இது வந்து C. ஓகேவா? சோ நான் இப்படி இந்த லைனை நீட்டி விட்டுக்கிறேன். சோ இதுல A, இது B, இது C இருக்காம். அப்புறம் அந்த A ல இருந்து இந்த B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது A னா இதுதானே. சோ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்களே, எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 km கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த B ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? C இதுல வரும். இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 12 km கொடுத்திருக்காங்க. சோ 12 km கொடுத்திருக்காங்களா. நமக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க பாருங்க, A ல இருந்து B க்கு 20 டிகிரி வந்து டிப்ரெஷன். சோ அப்போ A ன்னு சொல்லும்போது நம்ம இதை வந்து இப்படி நீட்டி விட்டுக்கணும், அப்பதானே நமக்கு 20 டிகிரி ஃபார்ம் பண்ண முடியும். சோ இந்த லைனை நீங்க இப்படியே நீட்டி விட்டீங்கன்னா அது வந்து இதுல வந்து இப்படியே ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீட்டி விட்டுக்கோங்க. அப்ப இது வந்து 20 டிகிரி ஃபார்ம் ஆகுது. A ல இருந்து B க்கு வந்து 20 டிகிரி டிப்ரெஷன். அதே போல B ல இருந்து C க்கு 30 டிகிரி வந்து எலிவேஷன், மேல் நோக்கி போகுது. B ல இருந்து C க்கு வந்து மேல் நோக்கி போகுது. அப்படின்னா நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? வெர்டிகல் ஹைட் பிட்வீன் A and B. சோ இந்த A and B குள்ள வெர்டிகல் ஹைட் வந்து கேக்குறாங்க. அப்ப இதுதானே வரும் வெர்டிகல் ஹைட்ங்கும்போது இதுதான் வரும். சோ இது வந்து நம்ம H1 எடுத்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் the vertical height between B and C. சோ B and C இதுக்குள்ள ஹைட் வந்து இதுதான் வரும். சோ இதோட ஹைட் வந்து H2. இப்போ நம்ம H1 H2 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ABC கொடுத்தனால இத வந்து நான் D ன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து நான் E ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான். நமக்கு இதுல கண்டுபிடிக்க வேண்டியது H1 H2 தான் நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம the vertical height between A and B கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? in triangle ADB இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போ இது 20 டிகிரினா இது வந்து ஒரு alternate angles தானே. சோ இதுவும் நமக்கு 20 டிகிரி தான் இல்லையா? சோ இந்த இதுவும் parallel line, அதுல வந்து இது transversal. சோ அப்போ இது alternate angle, இது 20 டிகிரினா இதுவும் நமக்கு 20 டிகிரி தான். அப்போ in triangle ADB எடுத்தேன்னா சோ tan 20 டிகிரி equal to என்ன வரும்? opposite side divided by adjacent side. opposite sideல நமக்கு என்ன இருக்கு? H1 தானே எடுத்திருக்கோம். H1 divided by adjacent sideல 8 இருக்கா. சோ tan 20 டிகிரிக்கு வேல்யூ வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 0.3640 equal to H1 by 8 கொடுத்திருக்காங்க. சோ அப்போ H1 என்னவா இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0.3640 into 8. So இதை இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நான் என்ன பண்றேன்? பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டாவது நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ நான் 800 8 4s ஆர் என்ன வரும் 32 மீதி 3 6 8s ஆர் 48 48 plus 3 வந்து 51 மீதி 5 8 3s ஆர் 24 24 plus 5 வந்து 29. ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 1 2 3 4 ஸோ 2.9120 ஸோ 2.9120 வா இது வந்து H1 நம்ம இப்போ இதை H1 equal to 2.91 கிலோமீட்டர் ஸோ இவ்வளோ போதும் நம்ம 20 எடுக்கல 2.91 மட்டும் போதும் ஓகேவா இப்போ நம்ம H1 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இனி செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி 30 டிகிரி எடுத்து பண்ண போறோம் ஸோ அப்போ செகண்ட் சப்டிவிஷன் இன் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம் BCE எடுக்கலாமா BCE எடுத்தீங்கன்னா tan 30 டிகிரி என்ன வரும் tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து H2 டிவைடட் பை adjacent சைடு வந்து 12 அப்போ H2 டிவைடட் பை 12 tan 30 டிகிரிக்கு 1/√3 ஈக்குவல் டு H2 டிவைடட் பை 12 ஸோ நமக்கு H2 தானே வேணும் அப்போ H2 அப்படியே வச்சுட்டு இங்க 12 டிவைடட் பை √3 வரும் ஓகேவா ஸோ நான் இப்போ இதை என்ன பண்றேன் H2 ஈக்குவல் டு 12 divided by √3 into மேலையும் கீழே நான் √3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் அப்போ எனக்கு என்ன வருது 12 √3 divided by √3 into √3 என்ன வந்துரும் 3 வந்துருமா கேன்சல் பண்ணுங்க 1 3s 3 4 3s are 12 அப்போ H2 equal to 4 into √3 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க 1.732 கொடுத்திருக்காங்க ஸோ இப்போ இந்த 1732 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 4 2s are 8 3 4s are 12 மீதி 1 7 4s are 28 28 plus 1 29 மீதி 2 1 4 is 4 4 plus 2 6 ஸோ நமக்கு இங்க பாயிண்ட் அங்க 3 டிஜிட் இருக்கா ஸோ 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கும்போது 6.928 வருது ஓகேவா ஸோ நான் இதை வந்து 6.9 இங்க 8 இருக்கனால 5 விட அதிகமா இருக்கனால இங்க ஒன்னு ஆட் பண்ணி 6.93 எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு H2 என்ன வருது 6.93 கிலோமீட்டர் இதான் வந்து நமக்கு H2 ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா தேங்க்யூ